ட்ரெண்ட் மக்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. நார்மலாவே உங்க எல்லாருக்குமே தெரியும் சுசித்ரா, சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டாபிக் வச்சுட்டு ஒவ்வொருத்தரை பத்தியும் கான்ட்ரவர்சியா கிழி கிழி கிழின்னு கிழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க பேச்ச வந்து யாருமே பெருசா மதிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு லூசு, அவங்க வந்து ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள வந்துட்டு எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் அவங்க வந்து எந்த விஷயத்தையுமே விடாம எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி பேசுறது தான் அவங்களோட வேலை. இவ்ளோ விஷயங்களை தாண்டி அவங்க ஹஸ்பண்ட பத்தியே கூட அவங்க நிறைய விஷயம் ரொம்ப தப்பு தப்பா பேசியிருக்காங்க. சோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சுஜி இப்போ யாரை டார்கெட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ட்ரெண்டிங் கப்பலா இருக்கக்கூடிய சூர்யா அண்ட் ஜோதிகாவை பத்தி தான் பேசியிருக்காங்க. அவங்கள பத்தி பேச என்னங்க இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்காங்க லைஃப்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர் லைஃப்ல நல்லா தான் இருக்காங்க. ஆனா தேர்ட் பர்சனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒருத்தர் வளர்ந்தா ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப சுஜி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நுழைஞ்சு நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் வந்து பண்ணாலும் எதையும் வந்து மாத்த முடியாது, பிரிக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. சுஜி இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கங்குவா படம் ரிலீஸ் ஆச்சு. அதை பத்தி பல தரப்பினர் பல விமர்சனங்களை முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. சூர்யாவோட ரசிகர்கள்லாம் படத்தை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஆனா சூர்யாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அதுக்கு எதிர்ப்பா வந்து நிறைய விமர்சனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில சூர்யாவோட மனைவி ஜோதிகா அவங்க வந்துட்டு ஒரு உரிமையில அவங்களோட ஹஸ்பண்ட் படத்தை பத்தி எப்பவுமே நம்மள நாமளே புகழ்ந்துக்கிறத விட, நம்ம கூட இருக்கவங்க நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி தட்டி கொடுக்கறத விட அவங்களோட தப்புகளை திருத்தி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வகையில அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க வந்து சூர்யா படத்துக்கு கங்குவாவை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லாமே ஓகே தான், பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்கு. கேமரா ஒர்க்கை பத்தியும் கேமரா மேன் பத்தியும் கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஜோதிகா போட்ட ட்விட்டை வச்சு சுச்சி வந்து லைன் பை லைனா படிச்சு படிச்சு ஜோதிகாவை கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க. நீ ஒரு பொண்டாட்டி தானே, நீ எப்படி ஒரு ஹஸ்பண்டை பத்தி இப்படி பேசலாம், நீ என்ன அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா, உனக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் தெரியுமா, நீ போட்டிருக்க இங்கிலீஷே ஃபர்ஸ்ட் தப்பு, நீ தான் ஒரு டீம் வச்சிருக்கல அவங்கள வச்சு போட வேண்டியது தானே, நீயே நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா நீ எதுக்கு அடுத்தவங்களை தப்பு சொல்ற, அதுவும் சூர்யாவை தப்பு சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா வந்து கிழிச்சு எடுத்திருக்காங்க. அந்த லெட்டரை படிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் வந்துட்டு இந்த லெட்டரை வச்சு ரொம்ப அசிங்கமா பேச போறேன், கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க, இல்லாட்டி எல்லாரும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சுச்சி யூஸ் பண்ணிட்டு தான் அந்த லெட்டருக்குள்ளவே போயிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை பார்த்து படிச்சுட்டு பயங்கரமா வறுத்தெடுத்திருக்காங்க ஜோதிகாவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜோதிகாவோட கரியர்ல எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்த மாதிரியும் அவங்க வந்துட்டு சூர்யாவை குறை சொல்ற மாதிரியும் சுச்சி பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க அதை பத்தி பேசுற வார்த்தை எல்லாம் பயங்கர வந்து ஆக்வர்டா இருக்கு, ரொம்ப கொச்சைப்படுத்துற விதமா இருக்கு. ஜோதிகா அதுல என்ன ஒரு லைன் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சுச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்துட்டு எல்லாமே ஓகே ஆகாது, அது நிறைய டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்டா தான் ஓகே ஆகும், அதே மாதிரி தான் இது, அதுவே உனக்கு தெரியல ஆனா நீ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி போட்டிருக்க, நீ பொண்டாட்டி தானே, ஆனா நீ எப்ப பார்த்தாலும் சூர்யா ஜோதிகான்னு உலகமே உங்களை கொண்டாடுதே, ஆனா சூர்யா வேற ஜோதிகா வேற, நீ என்ன அவனுக்கு அக்கா தங்கச்சியா, பொண்டாட்டி தானே, நீயே இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதை தாண்டி சூர்யா வந்து திரையுலகத்தை தூக்கி நிறுத்த போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் சூர்யாவோட வேலையான சுச்சி கேட்டிருக்காங்க. சூர்யா நடிக்க வந்தாரு ப்ரொஃபஷனலா, அவங்க அப்பாக்கு அப்புறம் அவர் நடிக்க வந்தாரு, ஆனா அவர் எதுக்காக சினிமா உலகத்தையும் சினிமாவையும் தூக்கி தலையில வச்சுக்கணும், அவர் எதுக்கு பெரிய அளவுல தூக்கி நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி தாறுமாறா வந்து சுசித்ரா கிழி கிழின்னு ஜோதிகாவை கிழிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு ஜோதிகா என்ன பதிலடி கொடுக்க போறாங்க, சூர்யா என்ன சொல்ல போறாரு, அவங்க ஒட்டுமொத்த குடும்பம் மட்டும் இல்லாம சூர்யா ஜோதிகாவோட ரசிகர்கள் பட்டாளம் இதுக்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இனி வரும் நாட்கள்ல பார்க்கலாம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.